ரேவதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரியை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், நம்ம நிச்சயம் ஜெயிக்கணும், ஒரு சின்னதாக சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட என்டையர் ஃபேமிலியை வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சந்திரகலா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் அந்த கோயிலுக்கு தான் வர போகிறோம், நீங்கள் அவங்கள ஜெயிக்கவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் அந்த கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு முத்துவேலும் சிவனாண்டியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணி சாமுண்டேஸ்வரி வந்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோயிலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து நிற்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி இப்போ வேறு மாதிரி நம்ம பார்த்துருக்க வேண்டியது, அவள் தப்பிச்சிட்டா, ஆனால் இந்த வாட்டி அவளை ஜெயிக்கவே விடக்கூடாது, ஜெயிக்கணுங்கிற துளி கூட எண்ணமும் அவளுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துவேலு ஆமாம்ப்பா நிச்சயம் அது மாதிரி தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன சாமுண்டேஸ்வரி தோக்கிறத நினச்சி சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போகலான்னு வந்தியோ? நிச்சயம் என் பையன் தான் ஜெயிப்பான், உன்னால் ஜெயிக்கவே முடியாது, சவால் விடுறதுல மட்டும்தான் நீ வேலையை காட்டுவ, அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான முயற்சி பண்ணி ஜெயிக்கணும், அதெல்லாம் உனக்கு வரவே வராது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எல்லாம் எதுக்குப்பா சவால்லாம் விடுற? நிச்சயம் அதெல்லாம் வேகவே வேகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? பணம் இருந்துட்டா மட்டும் போதாது, ஜெயிக்கணும் சாமுண்டேஸ்வரி, அது என் பையன் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சவால் விடுற உனக்கே அவ்வளோ திமிரு இருந்தா ஒவ்வொரு வாட்டியும் சவாலில் ஜெயிக்கிற எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? ஏங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுக்குறீங்க? பேசவே வேணாம், ஏங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்தி வந்து, உன் மாப்பிள்ளை இருக்கிற திமிரில் தானே நீ பேசிகிட்டு இருக்க, இந்த வாட்டி அது எல்லாத்தையும் என் பையன் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவான், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எங்களுக்கு தான் ஆதரவு அதிகம், ஆதரவே உங்களுக்கெல்லாம் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம், நீ முதல்ல 10 வாங்குவியா, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எங்கள் அத்தைக்கிட்ட வரதை பற்றி யோசிக்கலாம், என்னப்பா நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம மயில் வாகனம் செம்மையாக வந்து கலாய்க்கிறாப்புல. இதை கேட்ட உடனே, ஏய் ஓரமாக நில்றா, இந்த வாட்டி யார் 10 வாங்குறா, யார் லட்சத்தில் வாங்குறான்னு பார்ப்போமா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களாம் சத்தியமாக திருந்த மாட்டேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இன்கேஸ் நாங்கள் ஒரு வேளை ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கியேன், சவாலுன்னு வந்துட்டா அதுக்கான பலன் வந்து என்னன்னு தெரியணும், அப்போ தான் நல்லாவே வந்து வேலை பார்க்கலாம். சரி, என்ன வேணும்? உன் வீட்டில் இருக்கிற 4 பொண்ணுங்களும் எங்கள் வீட்டில் ஒரு நாள் வாசு தெளித்து கோலம் போடணும், அப்படி கோலம் போட்டுட்டாங்கன்னா ஓகே, என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே செமையாக சாமுண்டேஸ்வரி வந்து கோவப்படுறாங்க. அத்தை, இதுக்கு கோவத்தில் வந்து பதில் சொல்லக்கூடாது, தோக்கிற அவங்களே இப்படி பேசும்போது ஜெயிக்கிற நம்ம எப்படியெல்லாம் பதிலுக்கு சவால் விடணும், உங்களோட டிமாண்ட் என்னப்பா சொல்லுங்கள், அதை செஞ்சிடலாம். அப்படியா, நாங்கள் புதுசாலாம் எதுவும் கேட்க போகிறதில்ல, எங்களுக்கு உங்களை மாதிரி யோசிச்செல்லாம் சொல்ல தெரியாது, அந்த வகையில் நீங்களே எங்களுக்கு ஐடியா கொடுத்தப்ப நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் கேட்க போகிறோம், அந்த சொன்ன வேலையெல்லாம் நீயும் உன் சித்தப்பனும் எங்கள் வீட்டில் வந்து கோலம் போடணும், சரியா, அதுவும் முறவாசல் செம்மையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரியா, போட்டிக்கு போட்டி, சூப்பரான சுவாரஸ்யமான போட்டி தான். சாமுண்டேஸ்வரி, உன்னோட 4 பொண்ணுங்களும் என்றைக்கா இருந்தாலும் என் வீட்டு வாசலில் தான் கோலம் போட போகிறாங்க, அது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும், நிச்சயம் நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை கேட்ட உடனே, என்னையா நம்ம மாட்டுக்கு ஒத்துக்கிட்டோம், ஒருவேளை போட்டியில் தோத்துட்டா என்ன பண்ணுறது சித்தப்பா, டேய் உன்னை நம்பி தாண்டா இது மாதிரி போட்டியில் வந்து களத்தில் இறங்குறேன், அந்த கார்த்தி பையன் இருக்கானே அவன் ஏதாவது ஒன்று பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதுதான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துவேலு உடனே, மாப்பிள்ள சரியான பதிலடி கொடுத்தீங்க, நம்ம வேறு ஏதாவது கேட்டிருந்தா கூட அவனுக்கு அசிங்கப்பட்டிருக்க மாட்டான், ஆனால் அவன் சொன்ன வேலையை என் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யணும்னு சொன்னீங்க பார்த்துக்கங்க, அதுதான் அல்டிமேட்டு. என்ன மாமா, எல்லா விஷயத்துலேயும் அமைதியாக இருக்காங்க, ஆனால் பாட்டி விஷயத்தில் மட்டும் கோவத்தை மட்டும்தான் காட்டுறாங்க, எனக்கு செமையாக வந்து கடுப்பாகுதே மாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாப்பிள்ள பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்கிறப்ப நம்ம பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னையா, ஏதாவது நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, நீங்கள் வேறு விருந்து ஏற்பாடு கண்டிப்பாக வந்து செய்யுங்க, நான் அத்தையை வந்து கூட்டிகிட்டு வரேன், அதுக்கான ஏற்பாடெலாம் வந்து பண்ணுங்க பாட்டி, எப்போயா பண்ணணும் நான் சொல்கிறேன், அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க, கண்டிப்பாக நாங்கள் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வருவோம், சாமுண்டேஸ்வரி உங்கள் கையால் சமைச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கோயிலில்
நிம்மதியாக சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இங்கே போட்டியிலே நிற்பாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே சரியா நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சந்திரகலா வந்து பேசுகிறாங்க. சந்திரகலா என்னம்மா இப்படியெல்லாம் நடக்குது, சும்மானு இருங்க. ஏற்கனவே நம்ம வந்து சவால் விட்டாலே அது ஜெயிச்ச மாதிரி தான். இதில் நீங்கள் வேற எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு கோலம் போடணுமா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாமாம்மா? பேசாமல் வந்து இருந்திருக்கலாம்ல. நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, தோற்று தானே போய் கிடக்குறோம். இது தேவையாங்கிற மாதிரி கேட்ட உடனே என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக தெரியாமல் நிற்கிறாங்க. என்னப்பா நீயே இது சொல்கிற, பின்ன அவங்கள ஜெயிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கா? சும்மா வந்து நம்மளும் வந்து சொன்னோங்கிற மாதிரிலாம் சொன்னால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் செமையாக வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலா. சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னொன்னே அத்தை ஏதாவது ஒரு கோக்குமார்க்குத்தனம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயம் நம்ம ஜெயிச்சே ஆகணும். இதில் நம்ம 4 பொண்ணுங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. விடுங்க நம்ம எப்படி இருந்தாலும் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.